ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலா அப்பா நிலா கூட வெளியே பேசுகிறாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து பேசுகிறாங்க. விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கினேன், பத்திரமா இருமா அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. பயப்படாதம்மா, சோழன் என்னை நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னமோ, ஆனால் உஷாராக பத்திரமா இரு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே நாங்கள் கிளம்புறோம்ப்பா அப்படின்னோடனே சேரன் சொல்லுவார், ஐயோ சாப்பிட்டு போங்க அப்படின்னா. இல்லைப்பா, நாங்கள் அப்போவே கிளம்புறது, சரி கல்யாணத்துக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்கு பிஸ்னஸ் வேறு இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும், தான் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. சரி பத்திரமா இரு நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சோழன்கிட்டையும் நிலா அவங்க அப்பா போயிட்டு வரேன் சோழன், போயிட்டு வரேன்ப்பா, பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேங்க நிலாவை பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. சரின்னு அவங்க குடும்பமாக எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. பின்னாடியே ஐயனார் குடும்பம் எல்லாருமே வராங்க. வந்துட்டு நிலா பாய் சொல்லும், அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேரனை காமிப்பாங்க. சேரன் என்ன பண்ணுவார், சேரை அப்புறமா பாண்டியும் சேர்ந்துக்கின்னு என்ன பண்ணுவாங்க, உள்ளே சமையல் ரூமில் பேசுவாங்க. அண்ணா அது எப்படிண்ணா, என்னதுடா அது எப்படி, அதாண்ணா அது பண்ணணும்ல, அது எப்படிண்ணா ஏற்பாடு பண்ணணுமே, என்னதுடா எப்படி, ஏதாவது முழுசாக சொல்லுடா அண்ணா. அதான் நான் கல்யாணம் முடிஞ்சோன்னே ஏற்பாடு பண்ணுவாங்களே, எதுன்னு தெரியலையேடா அதான் ஃபஸ்ட் நைட்ண்ணா அப்படின்னு சொல்லுவார் பாண்டி. அதுவாடா டே, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம்டா, இதில் அதெல்லாம் சொன்னால் அந்த பொண்ணு எதனா கோச்சின்னு போகுதுடா அப்படின்னு. எனக்கும் அதானே பயமாக இருக்குது, இது எப்படி பண்ணுறதுனே தெரியலையே, என்ன பண்ணாலும் பயமாகுது, பண்ணலனாலும் ஒரு மாதிரி இருக்கேண்ணா அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே வருவார். வந்தோடனே ஒன்றும் இல்லைடா, சும்மா பேசின்னு இருந்தோம். என்னவோ பேசுகிறீங்க, என்கிட்ட மறைக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்கன்னா இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அண்ணே 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 பண்ணு அப்படின்ட்டு சோழன் கெஞ்சுவார். கம்னருடா, அது தெரிஞ்சிச்சுன்னா என்னை தப்பாக நினைக்காதா எங்களெல்லாம், நீ கம்னர் அண்ணே 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 நீ பண்ணுனே, நான் இப்போ சமாளிச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் மாதிரி கெஞ்சுவார். என்னடா இவன் இப்படி கெஞ்சுறான் அப்படின்னா, சரிடா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது பிறகு நிலா நான் வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறேன். இது பிறகு ஏசி போட்டிருக்கோம், எல்லாமே ஃபிட் பண்ணிட்டேன். உள்ளே அவங்க அந்த ஏசியை ஃபிட் பண்ணுறதோட தான் ஹோல்ஸ் போட்டு ஃபிட்ஸ் பண்ணோம், அவ்வளோதான். பின்னாடி பக்கம்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிலா எப்படியாவது நைஸாக கூட்டிகிட்டு வெளியே போயிடுறேன், இதெல்லாம் நாங்கள் வரத்துக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிடுறேன், மறக்காமல் பண்ணிவிடுனே அப்படின்னா. அப்புறம் காசு கொடுறா அப்படின்ட்டு பாண்டி கேட்பார். இதெல்லாம் ஃபிட் பண்ணணும், அதுக்கெல்லாம் ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கெலாம் காசு கொடுறா, டேய் உங்கள்கிட்ட இருக்கலடா பண்ணுறா அண்ணே, டேய் விட்றா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா. அண்ணே எல்லாம் அவன் கொடுப்பானே டே அப்படியே அந்த ஃபஸ்ட் நைட் தேவையான பூ பழம் ஸ்வீட்டு அதெல்லாம் வாங்குவோம், அதெல்லாம் கூட நீ தாண்டா அரேஞ்ச் பண்ணோம் சோழன் பாண்டிக்கிட்ட சொல்லுவார். சொல்லிவிட்டு அங்கே அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிலா வருவாங்க வெளியே. நிலா சோழன் நீங்கள் வாங்கலேன், இங்கே பாருங்களேன், நீங்கள் எப்படி பாருங்களேன், எப்படி ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னேன். ஆமாம் சிரிச்சிட்டே இருக்கேன், நல்லா இருக்குல்ல அப்படின்னாங்க. இங்கே பாண்டியும் பல்லவனும் ரூம்குள்ளே பார்த்துன்னு இருப்பாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு. அப்போது நிலா இதே சந்தோஷத்தோடு நம்ம அப்படியே வெளியே போயிட்டு வந்துடலாமா, எங்கெங்கே போகிறது, பீச்சுக்கு போகலாமா, அவ்வளோ தூரமாயோ எனக்கு ரொம்ப டயர்டாகுது, நான்லாம் வரலன்னுவாங்க. அப்புறம் சரி வெளியே போய் டீ குடிச்சிட்டு வரலாமா, டீ குடிச்சு போடணும், டீ குடிக்கணுமா அப்படின்ட்டு. அண்ணே ஒரு டீ வேணுமாண்ணே போட்டு விடு, நான் போடுவேன், ஆனால் எனக்கு சுமாராக தான் இருக்கணும், நீங்கள் சூப்பராக போடுவீங்கண்ணே, ஒரு டீ போடுங்க அப்படின்னு. உடனே சோழன் சேரன்கிட்ட போய் அண்ணே என்ன என்ன கெடுத்துடாதண்ணே, நான் வெளியே கூட்டின்னு போகிறது தான் பிளான் பண்ணுறேன், அவங்க இன்னும் டீ போட்டு சொல்கிறேன், வேணாம் போடாதண்ணே அப்படின்னும். உடனே அங்கே பார்த்திங்கன்னா பல்லவனும் பாண்டியனும் பார்த்துட்டு இந்த கூத்தை பார்த்துட்டு ஒளிஞ்சின்னு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே நிலாக்கிட்ட திரும்பி சேரன் என்ன சொல்லுவாருமா, கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுல உங்களுக்கு, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சூப்பர், கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கரெக்ட் பண்ணுறான் பாடுறா வெளியே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கினே அங்கேருந்து வருவாங்க. சரி பா ட்ரெஸ் இப்படியே தான் போகலாம், நல்லா தான் இருக்குதுண்ணே. ஐயே நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்ட்டு நிலா உள்ளே போவாங்க. நிலா ட்ரெஸ் மாற்றிட்டு போன உடனே சோழன் அவள் எப்படியும் சேரீ தாண்டா கட்டின்னு வருவா, நான் போய் வேட்டி சட்டை போட்டு வரேன்ட்டு இந்த பக்கம் சோழன் போயிட்டு அவர் வேட்டி சட்டை போட்டுன்னு கண்ணாடி முன்னாடி தலை வாரிட்டு பர்ஃப்யூம்லாம் அடிச்சுன்னு இருப்பார்.
இங்கே பார்த்தீங்கன்னா நிலா வந்து சாரி கட்டிட்டு வெளியே வருவாங்க. சோழன் அப்படியே திரும்பி நிலாவை பார்ப்பாரு. நிலா சோழனை பார்ப்பாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. இதை வந்து பாண்டி, பல்லவன், சேரன்லாம் அவங்க பார்த்து அவங்களும் சிரிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா சோழன் வந்து நம்ம நிலாவை இட்டுட்டு வண்டியில் பைக்கில் இட்டுன்னு போவாங்க. நிலா உடனே சோழனுடைய தோள் மேலே கை வச்சோடனே சோழன் அப்படியே திரும்பி பார்ப்பாரு. நிலாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவங்க 2 பேரும் வண்டியில் போவாங்க. வண்டியில் போகும்போது அப்படியே 2 பேரும் வந்து திரும்பி அவங்க 3 பேருக்கும் டாட்டா காட்டிட்டு போவாங்க. இங்கே வந்து சேரன், பல்லவன், பாண்டி 3 பேரும் பாய் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வானதி வராங்க. மெக்கானிக் ஷாப்புக்கு வந்து பாண்டி வந்துட்டுருப்பாரு. மெக்கானிக் ஷாப்பு வந்து வானதி வருவாங்க. வானதி வந்தோடனே, "என்ன நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. நான் தூரத்துலேருந்து பார்த்தேன் உன் கடை திறந்துருந்துச்சி. அதனால தான் வந்தேன்" அப்படின்னுவாங்க. "ஆமாம் ஆமாம், ஒருத்தர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வண்டி வேணுமா, அதனால தான் இப்போயே வேணும்னாங்க. சரி அது மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போகலான்ட்டு வீட்டில் நிறைய வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லுவார். "ஆமாம், பார்த்தியா கல்யாணம் எப்படி நடந்துச்சு?" அப்படின்ட்டு பாண்டி கேட்பாரு. சூப்பராக தான் நடந்துச்சு. என்னவோ இந்த கல்யாணமே நடந்திருக்க வேணாம். அவங்க அப்படியே இது பண்ணி டைவர்ஸ் பண்ணாமல் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்ட்டு வானதி வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. தெனாவட்டா ஒரு மாதிரி பேசுவாங்க. உங்களுக்கு தான் அப்படியே வன்னியாச்சு. எது சொன்னாலும் அப்படியே வானத்துலேருந்து குச்சிட்ட மாதிரி அப்படியே இது பண்ணுவீங்க. இங்கே பாரு, அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் எங்கள் வீடு வீடாக இருக்குது. பொம்பளைங்க இல்லாத வீடுன்னு சொல்லிட்டுனால தான் எங்கள் அண்ணி இங்கேயே இருக்கிறாங்க. எவ்வளோ இதுனாலும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ என்ன சொன்னாலும் உங்கள் அன்னிக்கு தான் முட்டு கொடுப்ப அப்படின்றாங்க. இங்கே இவங்க 2 பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.